உள்ளதான் இருக்காங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்னாச்சு? யாரு உள்ள? நீ எதுக்கு நிச்சயதார்த்த புடவையை கட்டியிருக்க? இல்லம்மா, அது நீ எதுவும் பேசாத. என்ன கேட்காம நீ இந்த புடவையை கட்டினது ரொம்ப தப்பு. அம்மா, பாட்டி, அம்மா, பாட்டி. பாட்டி, பாட்டி, பாட்டி சொன்னா கேளுங்க பாட்டி. அம்மா, பாட்டி நான் தான் பாட்டி கொடுத்தேன். பாட்டி, பிரீத்தி மேல கொட்டின கூல் ட்ரிங்க்ஸை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவ டோர்ல மாட்டி வச்சிருந்த ட்ரெஸ்ஸை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க பாட்டி. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்க எடுக்கவே இல்ல. அதான் விக்ரம்க்கு ஃபோன் பண்ணேன். என்ன விக்ரம், அதுக்காக இவ்ளோ பெரிய கடையில வேற புடவையே இல்லையா? அம்மா ஸ்ரீஜாவுக்காக எடுத்த நிச்சயதார்த்த புடவையை எடுத்து கொடுத்துருக்க. எனக்கு யோசிக்க தெரியல. இப்படி ஒரு பிரச்சனை கேட்டதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் கையில இருந்த புடவையை கொடுத்துட்டேன். ஒரு பொண்ணோட மானத்தை விட இந்த உலகத்துல வேற என்ன பெருசு இருக்கு? சரி, ஏதோ ஒண்ணு. பிரீத்தி, அந்த புடவையை கட்டிட்டு வேற புடவையை மாத்திட்டு வா. வேண்டாம் பிரீத்தி, அதை வச்சுக்கிட்டோம். ஸ்ரீஜாவுக்கு வேற புடவை எடுத்துக்கலாம். வா கல்பனா. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எதுவும் தேராத போல இருக்கேயா? ஆமாமா. சரி வா, அந்த சைடு போய் ஏதாவது காஸ்ட்லியா தேருதான்னு பாப்போம். வா வா. நீங்க பண்ண காரியத்துக்கு உங்கள என்ன பாக்குறீங்க? அந்த புடவை எடுத்து மறைச்சு வச்சது நீங்க தான் எனக்கு தெரியும். உங்களை விட்ட வேற யாரு இருக்கா? பரவாயில்ல, நீங்க அவளுக்கு கெடுதல் பண்றத நினைச்சு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. அதுவும் ரொம்ப நல்லது பண்ணிருக்கீங்க. ஏன்னா பாட்டி
முதல் முறையா என்னோட நிச்சயத்துக்குன்னு வாங்கின புடவை உங்களாலேயே பிரீத்திக்கிட்ட போயிடுச்சு. அதே மாதிரி நாளைக்கு நான் போட போற மோதிரம் பிரீத்திக்கு தானா போகும். விக்ரம், நீ என்ன வேணாலும் பண்ணு. இது வரைக்கும் எல்லாமே உனக்கு சாதகமா நடந்திருக்கலாம். ஆனா இனி எதுவும் நடக்காது. அதையும் பார்க்கலாம் ஆண்டி. பார்க்கலாம். அத்தை, அத்தை, இந்த புடவை எப்படி இருக்கு? அத்தை, அத்தை, சொல்லுமா, என்ன? இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். புடவை நல்லா இருக்குல்ல? கல்பனா, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நான் கார்ல இருக்கேன். நீ ஏதாவது ஒண்ணு பார்த்து எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. அந்த புடவை எடுங்க. அது சித்தி, அந்த கலர்ல எடுங்க. நீங்க ஏதோ ஒன்று எடுத்துட்டு வாங்க. அதான் நிச்சயதார்த்த புடவையே பிரீத்தி கட்டியாச்சுல்ல. வா பிரீத்தி. சந்திரிகா, உனக்கு ஏதாவது புடவை வேணுமா? ஏன் நீங்க வாங்கி தர போறீங்களா? நான் வாங்கி கொடுக்கறேன், ஆனா காசு நீ தான் கொடுக்கணும். 20 வருஷமா அதைத்தானே பண்ணிட்டு இருக்கேன். கடுப்பேத்தாம ஒழுங்கா இருங்க. ஸ்ரீஜா, நீ வா. என்ன நம்மள கூப்பிடாம போறாங்க? நம்மளெல்லாம் கூப்பிடணுமா என்ன? இதோ வந்துட்டேன். அத்தை, அங்க யாரோ கூப்பிடுற மாதிரி இல்ல? இவ வேணும் நீ தான் பண்ணிட்டு இருக்கான். நீ வா. வா. நம்மள பார்க்கும் போதெல்லாம் இதே தான் பண்றான் இவன். என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. யோ. ஏமா எல்லாமே மாத்தி மாத்தி நடக்குது? விக்ரமுக்கு ஏத்த பொண்ணு பிரீத்தி தான் நீதான் ஜாதகத்துல காட்டுன. அப்புறம் ஜாதகம் சேர்ற மாதிரி ஸ்ரீஜாவ நீதான் என் வீட்டுக்கு அனுப்பி வச்ச. ஆனா நான் ஸ்ரீஜாவுக்காக முறையா எடுத்த நிச்சயதார்த்த புடவை பிரீத்திக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்க. நீ என்னதாமா சொல்ல வர்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா என் பேரன் விக்ரம், அம்மா, அவனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அவன் சந்தோஷமா வாழணும். அதுக்காக தான் நான் அவனுக்கு எல்லாமே யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் ஸ்ரீஜாவை தான் கல்யாணம் பண்ணணும். அவளை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் அவன் 100 வருஷம் வாழ முடியும். அவனுக்கு ஏத்த பொண்ண கல்யாணம் பண்ண நீதாம்மா எனக்கு உதவி பண்ணணும். பிரீத்தி, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, பாட்டு எடுக்கிற நிச்சய புடவை கண்டிப்பா உனக்கு தான் வரும்னு. அந்த விக்ரம்க்கு எவ்வளவு திமிர இருந்தா பாட்டி எனக்கு எடுத்து கொடுத்த நிச்சயதார்த்த புடவைய அந்த பிரீத்திக்கு எடுத்து கொடுப்பான்.
அது மட்டும் இல்லாம நம்ம கிட்டே ரொம்ப திமிரா நடந்துக்கிறான். விக்ரம்க்கு தான் பண்ணது ரொம்ப தப்புன்னு தோணணும். அவனுக்கு வலிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இதோட இது நிக்காது பிரீத்தி. நிச்சயத்தன்னைக்கு நான் போட போற மோதிரம் கூட உன் கைக்கு தான் வரும். உன் கையில தான் போடுவேன். அதுவும் என் பாட்டி முன்னாடியே. ஏதாச்சும் பண்ணி நிச்சயதார்த்தம் அன்னைக்கு விக்ரம் என் கையில மோதிரம் போடும்போது அந்த பிரீத்தி மட்டும் இந்த வீட்ல இல்லாத மாதிரி பண்ணணும். கவலையே படாது. அந்த பிரீத்தி கண்டிப்பா உன்னோட நிச்சயதார்த்தத்தன்னைக்கு இந்த வீட்லயே இருக்க மாட்டா. விக்ரம், இன்னைக்குதான் என் லைஃப்லயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் உன் முகத்துல தெரியுது. ஹே பிரீத்தி. ஆமா, நீங்க என்ன இங்க பண்றீங்க? நீ எதுக்கு இங்க வந்த? நான் பிரீத்திய பார்க்க வந்தேன். அதான் பாத்துட்டு எல்லாம் கிளம்பு கிளம்பு. பாக்குறதுனா பாக்குறது மட்டுமா? பேசிட்டு போவேன். நீ சொல்லு பவி. ஆமா, கையில என்ன டிராஃபி எல்லாம் வச்சிருக்க? காசு கொடுத்து கடையில வாங்கிட்டு வந்திருப்பா. அதெல்லாம் இல்ல. நான் டான்ஸ் போட்டியில வின் பண்ணிட்டேன். அதுக்கு கொடுத்த டிராஃபி தான் இது. நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுமா? உனக்கு நம்பிக்கை இல்லல? சத்தியமா இல்ல. அப்படியா? உன் முன்னாடி நான் இப்ப ஆடி காமிக்கிறேன். பிரீத்தி, நீ வா. வா பிரீத்தி. நான் சொல்ற மாதிரி பண்ணா போதும். என்ன பாட்டு சத்தம் இது? கண்ணோரமா ஒரு காதல் துளிரும் போது. வாய மூடு. வாயா. பாட்டி எடுத்து கொடுத்த நிச்சயதார்த்த புடவையா அவ கட்டிக்கிட்டான்னு எப்படி ஆடுறா பாருங்க. இவளை பார்த்தாலே எனக்கு கோவம் கோவமா வருது. இவளை ஏதாச்சும் பண்ணணும் போல இருக்கு. ஸ்ரீஜா, இப்ப வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாரு. இல்லங்க, பாட்டி வர்றதுக்குள்ள அவளையும் அந்த புடவையும் ஏதாச்சும் பண்ணாதான் என் ஆத்திரம் அடங்கும். சாவடிச்சிட வேண்டிய உன்னை. விக்ரம், விக்ரம்.
விக்ரம், என்னப்பா ஆச்சு? ஐயோ. பாருங்க பாட்டி, அந்த பிரீத்தி எனக்குன்னு நீங்க எடுத்து கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு ஏன் முன்னாடி அவ ஆடி வேர்பேத்திட்டு இருக்கா. எனக்கு அதை பார்த்தா கோவம் வரதானே செய்யும். அந்த கோவத்துலதான் பெயிண்ட் எடுத்து அவ மேல ஊத்திட்டேன். பாட்டி இவ போய் சொல்றா பாட்டி. இவ சொல்றது எதுவுமே நம்பாதீங்க. நான் எதுக்கு பாட்டிக்கு போய் சொல்லணும்? பிரீத்தி மேல பெயிண்ட் ஊத்துன, அது கூட நான் கோவத்துல தான் பண்ணேன். எல்லாருக்கும் தான் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலன்னா கோவம் வரதானே செய்யும். பாட்டி, நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க இதை நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏய், என்ன நின்னுகிட்டு இருக்க? ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. இத பாருங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு போட்டு இப்படி அடிக்கிறாரு. கல்யாணம் அடிச்சுனா இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாரோ. இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. எல்லாத்தையும் என் அம்மா பாத்துக்குவாங்க. என்ன பாத்துப்பாங்க? இப்ப அவங்க பேரன் என் பொண்ணை அடிக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படிதான் பாத்துப்பாங்கல்ல? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. நான் கூட என் பொண்ணை கை நீட்டி அடிச்சது இல்ல. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். நாங்க கிளம்புறோங்க. எங்களுக்கு இந்த சம்பந்தமே வேண்டாங்க. ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. அத்தை மனசு ரொம்ப வேதனைப்படும். அவங்க பட்டா பட்டுட்டு போகட்டுங்க. இந்த கொடுமைக்காரனோட என் பொண்ணு வாழணுமா? நீ வாமா, வாசிலிஜா போலாம். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். பாட்டி விடுங்க பாட்டி, அவங்க போன போட்டும். விக்ரம், பாட்டி இல்ல பாட்டி. சும்மா இருன்னு சொன்னேனா? பிரீத்தி வாங்க. நான் எதுவும் பண்ணல. ஐயோ, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். வரமுறை இல்லாம நடந்துக்கிறேன். போ, மரியாதையா உள்ள போ. போ உள்ள. என் பேரன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எதுக்கு பாட்டி அப்பா கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? இத பாருங்க, அப்படியெல்லாம் மன்னிக்க முடியாதுங்க. வீட்டுக்கு வர்ற பொண்ணு மகாலட்சுமி மாதிரி. அப்படிப்பட்ட பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்காரு. மாப்பிளைக்கு இல்லாத உரிமையா? விடுங்க, இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேங்க. ஆனா ஒண்ணுங்க, இதுக்கு மேல இந்த மாதிரி நடந்துச்சு, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். வா சரோஜா, வா. கவலைப்படாதீங்க பாட்டி. எங்க அம்மா அப்பா, ஏன் விக்ரமே என்ன வேணான்னு சொன்னா கூட நான் விக்ரம விட்டு போக மாட்டேன். விக்ரம் தான் என் கழுத்துல தாலி கட்டணும். விக்ரம் இல்லாம என்னால வாழ முடியாது பாட்டி.
பிரீத்தி. பிரீத்தி, அழாத பிரீத்தி. பிரீத்தி, பாட்டிக்கு உண்மை தெரியல, அதான் உன்னை அடிச்சிட்டாங்க. இல்ல விக்ரம், எனக்கு பாட்டி அடிச்சது கூட வருத்தம் இல்ல. நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த புடவை உன் பாட்டி கையாலேயே எனக்கு கிடைச்சது. ஆனா இப்போ இதுல பெயிண்ட ஊத்தி அந்த ஸ்ரீஜா என் ஆசைய நிராசையாக்கிட்டா. அதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாத பிரீத்தி.